அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நல்ல பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ராமசாமி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற போகிறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த புத்தகங்களுடைய லிஸ்ட்டுகள் விளக்கங்களின் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ராமசாமி என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி வளங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க. 2வது பாயிண்ட்டு பூரிகை சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 3வது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அது நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 4வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 5வது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷ விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 6வது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒன்று தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. 7வது பாயிண்ட்டு ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க. 8வது பாயிண்ட்டு பேராசை காரணமாக இல்லீகலான விஷயங்களை ஈடுபடப்பட்டு அதனால் கஷ்ட நஷ்டங்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ கவனமாக இருக்கணும். 9வது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 10வது பாயிண்ட்டு வேறு ஜாதி வேறு மத ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க. 11வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி மைண்டுங்கிறதே இருக்காதுங்க, நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. 12வது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது. 13வது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னக்கூட்டி ஈகக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குங்க. 14வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 15வது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்ப்பதற்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளேயோ அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 16வது பாயிண்ட் உங்கள் அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 17வது பாயிண்ட் குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. 18வது பாயிண்ட் யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க. 19வது பாயிண்ட் ஒரு அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க. 20வது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 21வது பாயிண்ட் மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு. 22வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். அது தெய்வமாக இருக்குங்க, அது அவசியம் வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏடியூசர் அப்படிங்கிற வீடியோவே போட்டிருக்கிறேன். இந்த சேனலில் டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னி தெய்வ வழிபாட்டு முறைப்படி பண்ணிக்கோங்க. 23வது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு. 24வது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு. 25வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரத்யங்கரா தேவி தாய் தாங்க. அத்துடன் ராமசாமி என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 25 பலன் சொல்கிறேன் அப்படின்னாங்க, ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.